கணபதி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி தான் பேசிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ உங்களுக்கு, அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துடலாம். பொதுவாக பாருங்கள், கன்னி ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சுயஸ்தானத்தில் ஜென்மத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கா. பொதுவாக சுயஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது சட்டுன்னு கோவப்படுவாங்க, பட்டுன்னு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கத்துறது, அலப்பறை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அலப்பறை பண்ணுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஏங்க நாங்கள் கன்னிங்க, உண்மைதாங்க. நீங்கள் கன்னி பொதுவாக கச்சக்கச்சன்னு பேச மாட்டாங்க. ரொம்ப பாருங்க தெளிவாக பேசுவாங்க. ஓவர் டாக்கிங் அப்படின்றது இருக்காது. 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். அவ்வளோ டக்குன்னு எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அமைதியாக யோசித்து தான் பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களும் இப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். செவ்வாய் பகவான் அதை ஏற்படுத்துவார். அப்போ செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன பண்ணணும், வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா? வேறு எதுவும் இம்பேக்ட் இருக்காது. கோவம் அப்படின்றது வரும், சட்டுன்னு ஆத்திரப்படுறது, அந்த குரோதம் ஆவாங்க. அதாவது சாதாரண ஒரு விஷயத்துக்கு வன்மத்தை கக்கறா மாதிரி வரும், நெருப்பு கோழி மாதிரி வாயில் நெருப்பை கக்கறா மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி என்ன ஆகுது, செவ்வாய் சுயஸ்தானத்துலேருந்து மாறி 2ஆம் பாவத்துக்கு வரான். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய். குடும்பத்தில் தினம்தோறும் 10 பஞ்சாயத்து இருக்குமே. பஞ்சாயத்து மத்தியமஸ்தம் பண்ணி 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 நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், டயர்ட் ஆகிடுவோமே அப்படின்னா உண்மைதான். குடும்பத்தில் நிம்மதின்றது இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் வரும் தான். ஆனால் 100% நம்ம அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 to 20% தான் வரும். காரணம் என்ன, அது எப்படி 100% நடக்காமல் போயிடும்? குருனோட நேரடி பார்வை செவ்வாய் மேலே இருக்குது. இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் நெருப்பாக கொதிக்கிறாரு அப்படின்னா கூட இப்போ குரு பகவான் தண்ணி ஊற்றி அணைச்சிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அணைச்சிடுவார். ஸோ செவ்வாயினால் வரக்கூடிய கெடுபலன்கள் சாலிடாக 100% வராது. இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கும் மேலே பாருங்கள், சுயஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைவாங்க. இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி உங்கள் சுயஸ்தானத்துக்கு, அதாவது உங்களோட ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா புதன் உட்கார்றாரு, அங்கே உச்சம் பெற்று உட்கார்றார். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் புதன் பின்னாடியே வந்துடுவார். அப்போ என்ன ஆகும், கன்னிராசி என்பர்களுக்கு 13 வரைக்கும் கோபம், குரோதம், டென்ஷன் அதெல்லாம் இருக்கும். 15 16லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், ஐ கேன் டூ எவ்ரி திங், எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும். பொதுவாக தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகிறது தப்பு இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த சூரியன் புதன் சேர்க்கை, எனக்கு நல்ல திறமை உண்டு, புத்திசாலித்தனம் உண்டு, ஆளுமை உண்டு, எழுத்துப்பூர்வமாக நிறைய யோசிப்பேன், ஆக்கப்பூர்வமாக நிறைய யோசிப்பேன். சில சமயத்தில் அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறும். ஏன்னா சனியினோட வக்ர பார்வை இருக்கிறதுனால முரட்டுத்தனம், குரோதத்தாகிறது, முரடாகிறது, இதெல்லாம் வரும். ஸோ உங்கள் சுயம் சார்ந்த கவனம் அப்படின்றது செப்டம்பர் மாதம் முழுசும் உங்கள் சுயம் சார்ந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இதில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் ப்ளஸ்ஸாக ஒவ்வொன்றும் சொல்கிறேன். அதாவது 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. பொதுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு இருக்கா அப்படின்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கினா கடன் வட்டி போடும், வட்டி குட்டி போடும், குட்டி குட்டி போடுமே, கடன் பெரிய லெவலில் ஆகிடுமே. எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ராகு இருக்கான், எதிரிகள்லாம் மண்டிடுவாங்க, அது உண்மைதான். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய வருமே, உடல் சார்ந்த உபாதைகள், முக்கியமாக ராகு அப்படின்னாலே தோல் சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுமே அப்படிலாம் கேட்குறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் பெரிய லெவலில் நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த குருனோட பார்வை ராகு மேலே இருக்கிறது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராகுனால் வரக்கூடிய நல்லது மட்டும்தான் நடக்கும். எதிரிகள் நம்மக்கிட்ட மந்திடுவாங்க, எதிரிகள்னால கூட நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்றது வரும். எந்த தொழிலாக இருந்தாலும் எதிரிகள் தோற்று போயிடுவாங்க, பட் மைனஸ் எதுவும் வராது. காரணம் குருனோட பார்வை, இதுவும் ஒரு ப்ளஸ் இல்லைங்களா? 7ஆம் பாவத்தில் சனி கண்டக சனியாக இருக்கார். பொதுவாக சனி கண்டக சனியாக இருக்கும்போது 2 விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். கன்னிராசி அன்பர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வைங்க. 2வது பயணம் சார்ந்த கவனம். நம்ம பாட்டுன்னு தேமேன்னு வண்டி ஓட்டின்னு போயிட்டுருப்போம், எதிர்க்க ஒரு புள்ள பாருங்கள் இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுட்டுருக்கோம், நல்ல அழகாக ஒரு கார் வாங்கி வச்சுருக்கோம், எல்போட போட்டு நேராக நம்ம மேலே மோதும். இந்த மாதிரிலாம் வம்பு தும்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள், இறை வழிபாடு அப்படின்றது வச்சுக்கணும். அது இந்த செப்டம்பர் மாதம் அந்த மாதிரிலாம் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கண்டக சனியாக இருந்தாலும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார்.
நவம்பர் மாதம் 27 வரைக்கும் அவர் வக்ரகதியில் தான் இருப்பார். அப்போ அவர் வக்ரகதியாகி அவர் பாட்டுன்னு ஒரு மூலையில் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்போது அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறதுல நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவரை பற்றி கவலை கூட பட வேண்டாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் குரு அப்படின்னே சொல்லுவாங்க. அதீத புத்திசாலிகளான கன்னிராசி அன்பர்கள் தொழில் அந்த புத்திசாலித்தனத்தை அப்படின்றத நீங்கள் புகுத்துவீங்க. பொதுவாகவே கன்னிலாம் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தோட நதி மூலம் ரிஷி மூலம்லாம் ஆராய்ஞ்சு அந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. இந்த புலனாய்வு துறையில் ஒரு சின்ன லெவலில் இருந்தால் கூட பெரிய ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்காத ஒரு க்ரைம் சீனை கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 சீன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். இந்த விஷயம் அதாவது பிளான் ஏல அந்த கொலை நடந்திருக்கலாம், பிளான் பியில் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒன்றுத்தில் தான் அந்த க்ரைம் சீன் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களை. இப்போ தொழில் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிகப்படியான திறமைக்கு ஒரு தீனி அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உங்கள் திறமையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றத சாலிடாக குரு பகவான் கொடுத்துருவார். இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக வந்து பாருங்கள் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான், அதே மாதிரி ராகு இருக்கான் அப்படின்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ரொம்ப ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு வரும். பொதுவாக ஒரு அதிர்ஷ்ட ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் உட்காரும் போது ஒரு ராஜயோகத்துக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸை ஒரு வருமானத்தை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் லாப சுக்கிரனாக இருக்கான். என்ன தொழில்னாலும் செய்யுங்க. நான் உப்பு வியாபாரம் பண்ணாலும் சரி, புளி வியாபாரம் பண்ணாலும் சரி, புண்ணாக்கு வியாபாரம் பண்ணாலும் சரி, அதில் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அப்படின்றது வரும் அப்படின்றது சாலிடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வியாபாரம்னாலும் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி லாப சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு, விரைய சுக்கிரனா 12ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. விரைய சுக்கிரனா ஐயோ தேவையில்லாத விரைய வந்துருமா அப்படி யோசிக்க வேண்டாம், சுப விரையோ அப்படின்ட்டு நடக்கும். அது என்ன, நான் கன்னி, நான் வந்து பாருங்கள் ஒரு லேவிஷாக ஏதோ ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஆடம்பரம், என் வீடு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, வீட்டை வந்து இன்டீரியர் டெக்கார் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், மாடுலர் கிச்சன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் போட்டு மித்ரா.comல வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து பாருங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். இப்படி எனக்கு ஆடம்பரமான செலவு பண்ணணும் நிறைய ஆசைகள், ஆழ்மனது ஆசைகள் இருக்குது அப்படின்னா ஆசையே இல்லாதவங்க மனுஷங்க இல்லை இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 1000 ஆசை, ஏன் ஒரு பேருக்கு 1 கோடி ஆசை கூட இருக்கும். அந்த மாதிரி அத்துணை ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் பல ஆசைகள் நிறைவேற்றி கொடுப்பாரு சுக்கிர பகவான். அப்போ நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் 2-3 கார் இருக்குங்க, இருந்தாலும் ஒரு கார் வாங்குறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ஆடி கார் வாங்கிட்டா, அவள் முன்னாடி கெத்துக்காவது நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வசதிக்கும் வாய்ப்புக்கும் அந்தஸ்துக்கும் அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் ஏற்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவு, அந்த செலவுனால ஒரு பெருமை, அந்த செலவுனால ஒரு சந்தோஷம், அந்த செலவுனால வந்து பாருங்கள் எனக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்ற மாதிரி அமையும். இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள் செப்டம்பர் 14 தான் சுக்கிரன் போய் அங்கே இணைகிறார். செப்டம்பர் 14 வரைக்கும் சூரியன் இருக்கார், கேது இருக்கார், புதன் இருக்கார் இந்த 12ஆம் பாவத்தில். இந்த சூரியன் கேது புதன் இணைவு 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய கன்னிராசி அன்பர்கள் நான் வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணேன், புதுசாக ஒரு வர்த்தகம் அப்படின்றத ஆரம்பித்தேன். நிறைய டாக்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா பிஸ்னஸில். இது வரைக்கும் அந்த டாக்டிக்ஸை யாரும் பயன்படுத்தலை. நான் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆதிக்கம் பெற்ற மிதுனத்துக்கும் கன்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்துடும். அவங்களுக்கு இந்த புதன் இல்லை அப்படின்னா க்ரியேட்டிவ் ஃபீல்டே இல்லை. ஸோ புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி ராசி அப்படின்றதுனால அதுக்கும் மேலே இந்த விரயஸ்தானத்தில் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினாலேயோ என்னோடய க்ரியேட்டிவிட்டினாலேயோ என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலேயோ நான் அந்நிய நாட்டில் சில பல தொழில் செய்யறதுக்கு ஒரு பிளான் பண்ணேன். அந்த பிளான் வந்து சக்ஸஸும் ஆச்சு. அதனால் நான் ஃபாரின் போகிறேன். நான் கோவாவில் பண்ணேன், அதனால் நான் கோவா போகிறேன். இந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்து வெளியே வந்து ஒரு 4 பேரை வந்து டூர் புக் பண்ணேன், அதனால் எனக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, அதனால் நான் வந்து ஃபாரின் போகிறேன். இப்படி ஏதோ ஒரு விஷயம் என்னோடய அறிவுனால என்னோடய சிந்தனையினால் நான் ஒரு செயலை செஞ்சேன். அந்த செயல்னால் ஒரு ப்ளஸ் வந்துச்சு. அந்த ப்ளஸ்னால் நான் இந்த மாதிரி
ஒரு ஆடம்பரத்தை அனுபவிக்கிற அப்படின்ற மாதிரியும் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வரும். செப்டம்பர் 15 புதன் வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தில் வந்து உட்காரு. கன்னியில் புதன் உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. அவர் செப்டம்பர் 15 அங்கே வராரு. செப்டம்பர் 16 வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் வந்து கன்னியில் உட்கார்றாரு. அதாவது உங்கள் சுயஸ்தானத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை செப்டம்பர் 16லேருந்து. அதில் வந்து பாருங்கள் சனியினோட வக்ர பார்வை அப்படின்றதுக்கு நிறைய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சனியினோட வக்ர பார்வையினால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும், அதீத முரட்டுத்தனம் அப்படின்றது வந்துடும், கோவம் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால நிறைய அகலக்கால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் ஒரு செயலை செய்ய போனேன், அந்த ஒரு என்னால் முடியும், எனக்கு எல்லாமே முடியும் அப்படின்ற தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு மீறி போயிடுச்சு. அதனால நான் ஒரு பெரிய லெவலில் ட்ராப் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரியும் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள்ங்க. என்ன பண்ணணும்? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, முரட்டுத்தனத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களால் ஒரு சில விஷயம் நீங்கள் நிறைய பேருக்கு மென்டாராக இருப்பீங்க, பட் இந்த மாதம் ஒரு சில குழப்பம் இருக்குது அப்படின்னா உங்களோட வெல்விஷர்ஸ், உங்களோட மென்டர்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் இனிய மாதமாக அமையும். வாழ்த்துக்கள்.